Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் இந்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் அவருடைய திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு பெற்றுக் கொள்ளவும் இந்த நாளில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அப்படியாக கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு ஒன்றித்து நாம் வாழும் பொழுது நமக்கு அனைத்து நன்மைகளையும் கிடைக்கும் என்று இந்த நாளில் உங்களிடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் உங்களையும் என்னையும் ஏறெடுத்து பார்க்க நம்மை ஆசீர்வதிக்க நம்மை ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளில் நமக்காக ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கின்றார். ஆதலால் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அவருடைய ஆலயத்தில் அவருடைய கூடாரத்தில் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ பிள்ளைகள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமையில் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் அவர் பிறப்ப போகும் இந்த நன்னாளில் அடுத்த வாரம் 25ஆம் தேதி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அதை நாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்க வேண்டும். அப்படியாக நீங்கள் அனைவரும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க இந்த நேரத்தில் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் இந்த உலகில் நாம் பாவங்கள் செய்யாமல் அவரோடு ஒன்றித்து அவருடைய பாதையில் செல்ல நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்க வேண்டும். நாம் அப்படியாக அந்த பாவங்களை நாம் குறைத்துக் கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் நாம் போவோம் என்றால் கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நமக்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய கூடாரத்தில் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் இந்த நாளில் கடைபிடிக்க வருகின்றார்கள். என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை பொழிவேன். என் பிள்ளைகளின் தேவைகளை நான் சந்திப்பேன். அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் நான் இரட்டிப்பாக நான் தருவேன். அப்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் அப்படியாக ஆலயத்திற்கு நாம் முழு மனதோடு சென்று கொண்டிருக்கின்றோமா என்று நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்திக்கும் பொழுது கர்த்தரை நாம் முழு மனதோடு அவரை நாம் தியானிக்கும் பொழுது அவரை நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுத்து கேட்பார். அப்படியாக இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியோடு அவருடைய ஆலயத்திற்கு அவருடைய கூடாரத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை காரியங்களையும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பியுங்கள். அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அவர் தகுந்த பலனை அந்த காரியத்திற்கு தகுந்த பலனை தருவார். எப்படி தருவார்? இரட்டிப்பாக தருவார். அப்படியாக நீங்களும் நானும் அவரை முழு மனதோடு தியானிக்கும் பொழுது அவரை முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் கூப்பிடுவார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் காரியங்களும் இரட்டிப்பாக தருவார். உங்கள் தேவைகளின் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் உங்களுக்கு அவர் அதில் இருந்து தகர்த்தெறிந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் தருவார். அப்படியாக நீங்கள் உள்ளத்தின்
ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். ஏனோ தானோ என்று கூப்பிடக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர் செவி கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தகுந்த பலன் தருபவர் அவர் ஒருவர் மாத்திரம், மனிதர்கள் அல்ல. நீங்கள் மனிதரிடத்தில் உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய காரியங்களும் துக்கங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களும் நீங்கள் அங்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, 0 தான் கிடைக்கும். அப்படியாக நீங்கள் அனைவரும் எங்கே போவது, என் கஷ்டத்தை யாரிடத்தில் சொல்வது, என் கஷ்டங்களை யார் தீர்த்து வைப்பது, என் கண்ணீரை யார் துடைப்பது, என் காரியங்களை யார் நிறைவேற்றுவது என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். இதை நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் புலமையுற்றீர்களோ என்று எனக்கு தெரியாது. அப்படியாக இந்த நாளில், இந்த ஆராதனை வேளையில் நாம் அனைவரும் திருப்பலி நேரத்தில் நம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவரை நோக்கி நாம் துதித்து ஆராதித்து மகிழ்ந்து இந்த பாடல்களை பாடி அவரை துதிப்போமாக. Thank you.
ஒவ்வொருவரும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் அனைவரையும் பார்த்து உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவர். நாம் அனைவரும் அவரை நோக்கி அப்படியாக கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நம்பிக்கை வர வேண்டும். ஏனோ தானோ என்று அவரை நாம் கூப்பிடக்கூடாது. அவரை நம்பின மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பின ஒரு மக்கள் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை, ஒருபோதும் சறுக்கி விழுவதில்லை. கர்த்தரை நம்பி அவர் பாதையில் செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பினோர் எவரும் வீழ்வது இல்லை. அப்படியாக நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் அவரை நோக்கி உள்ளத்திலிருந்து நாம் கூப்பிட வேண்டும், கதற வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த இந்த உலகத்தில் அனைத்தையும் படைத்த கர்த்தர், நம் தாயின் கருவயிற்றிலே நம்மை தேர்ந்தெடுத்தவர் கர்த்தர். நாம் ஏனோதான் என்று வாழலாம், அப்படி அல்ல வாழ்க்கை. அவர் என்ன கொடுக்கின்றாரோ அதைதான் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர் எந்த வழியில் செல்ல நம்மை அழைத்திருக்கின்றாரோ அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். நீங்க நினைக்கலாம், நான் தான் வாழ்கின்றேன், நான் தான் தீர்மானம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று. அதல்ல வாழ்க்கை. நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு வாழ்வது அது அசுத்த ஆவியினுடைய பசாசனுடைய வாழ்க்கை. நீங்களாக உங்கள் பாதையில் செல்வது பசாசனுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பசாசனுடைய சாத்தானுடைய வழியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அவன் என்ன சொல்லுகின்றானோ அதை நீங்கள் எடுத்து அந்த வார்த்தைகளையும் அந்த வாழ்க்கையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை பாதையை சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் அசுத்த வாழ்க்கை, அதுதான் சாத்தானுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பது மிகப்பெரிய, நம்மை நாம் அறியாமல் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கை கடவுள் கொடுக்கும் வாழ்க்கை. அதனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அழைக்க பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடவுள் அழைக்கின்றார், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஏன் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார்? நம்மை பார்த்து ஏன் அழைக்கின்றார்? ஏன் நாம் அவரை பார்த்து நாம் கூப்பிடுவதில்லை? ஏன் அவரிடம் நம்முடைய தேவைகள் சமர்ப்பிக்கவில்லை? ஒவ்வொன்றும் நாம் மனிதர்களிடத்தான் நாம் அந்த கஷ்டங்களும் குற்றம் குறைகளையும் நாம் மனிதனிடத்தில் வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் அனைவரும் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய குற்றம் குறைகளும் தேவைகளையும் அனைத்தையும் நீங்கள் சமர்ப்பியுங்கள். கர்த்தர் எது சரி எது தவறு, நீ இந்த பாதையில் செல்ல வேண்டும், நீ இந்த பாதையில் செல்லக்கூடாது என்று அவருக்கு தெரியும். நீ இப்படிதான் வாழ வேண்டும், நீ இப்படி வாழக்கூடாது என்று அவருக்கு தெரியும். ஆதலால் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் அனைத்தையும் முறையிடும் பொழுது, உங்கள் குறைகளை நிறைவாக மாற்றுபவர் கர்த்தர் ஒருவரே. இது மாற்று எந்த ஒரு இதில்லை. இதை யாரும் நீங்கள் சரிப்படுத்த முடியாது, ஆண்டவரால் மட்டுமே முடியும். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், புரிந்து கொள்ளுங்கள். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். எங்க அழைத்தார்? தாயின் கருவயிற்றிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். புரிந்து கொள்ளுங்கள். சில கிறிஸ்தவ பிள்ளைகள் பைபிளை எடுத்து படிப்பதில்லை. ஏனோ நாம வாழ்ந்துட்டோம், படிச்சுக்கிறோம், வேலை செய்யறோம், குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, படிப்பு அவருடைய வாழ்க்கை, இப்படிதான் நம்ம பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை எல்லாம் தருபவர் கர்த்தர் ஒருவரே. இதை மறுப்பதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, பேச முடியாது. இதை தெரிந்தவர்கள் தெரியாமல் போல் வாழ்ந்து காட்டுவார்கள். தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு நாள் புரியும் அவர்களுக்கு.
புரியும் நம்மை படைத்தவர் யார் என்று. நாம் நினைக்கலாம் தாய் உண்மை. ஆனால் நம் தாயை படைத்தவர் ஆண்டவர், நம்மை படைத்தவரும் ஆண்டவர். அப்படியாக நீங்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவரை துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இரட்டிப்பாக தருவார். நீங்கள் அப்படியாக கூப்பிட வேண்டும். நம்பிக்கையாக வாழ்க்கை. நாம் நம்பிக்கையோடு வாழ்க்கையில் வாழ்வோம் என்றால் எதை வந்தாலும் அது தடுக்காது. பசாசுகள் நம்மளோடு உளவாடும். பசாசுகள் நம்மை இழுத்தடிக்கும். நீ இப்படி போ, நீ இப்படி வா, இப்படி இருந்து நம்மளிடத்தில் பசாசானவன் நம்மை தூண்டிக் கொண்டே இருப்பான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. எப்படி இடம் கொடுக்க கூடாது என்றால், நீங்கள் அனைவரும் கர்த்தரிடத்தில் அவருடைய பாதையில் நீங்கள் செல்வோம் என்றால் உங்களுடைய பாதையை கர்த்தர் சரிப்படுத்தி அவருடைய பாதையில் உங்களையும் என்னையும் கூட்டிக் கொள்வார். அப்படியாக நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல், அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் மனதை முழுவதும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பீங்கள். உங்களுடைய அன்பை முழுவதும் கர்த்தரிடத்தில் சமர்ப்பீங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் கர்த்தரிடத்தில் சமையுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பியுங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படியாக நீங்கள் அனைவரும் சோர்ந்து போகாமல் எது வந்தாலும் தளராமல் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பாக செய்வார். இப்படியாக இந்த நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். என் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை நான் கூப்பிடுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன் தகப்பனே. எங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திப்பவர் நீ ஒருவர் மாத்திரம் அப்பா. எங்கள் நோய்கள் எல்லாம் அப்பா உம்முடைய கிருபையால் தாங்கி எங்களை உம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உச்சத்தலிலிருந்து உள்ளங்கால் வரை தொட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு எங்கெல்லாம் வலிகள் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தழும்புகளால் தொட்டு சுகமளிங்கப்பா. உங்களுடைய ஆணைப்பட்ட கரம் எங்களுடைய உடம்புகளில் ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்கட்டும் ராஜா, இருக்கட்டும். அப்படியாக எங்கள் நோய்களெல்லாம் தொட்டு குணப்படுத்த போவதற்காக, எங்கள் நோய்களெல்லாம் தொட்டு சுகமளிக்க போவதற்காக உமக்கு வாழ்நாள் உள்ளவதும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக தகப்பனே, எங்களுடைய மன பாறைகள் ஒவ்வொன்றும் நாங்கள் பாதத்தண்டையில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், நோய்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் ஒரு பாதத்தண்டையில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தூய்மையான மனதை தாரும். பலவீனங்கள் எடுத்து போட்டுட்டு பலத்தை தாரும். உடல் சுகத்தை, உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுங்கப்பா. வாழ்நாள் உள்ளவதும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ அப்பா உங்களுடைய கிருபையால் எங்களை தாங்கி வழி நடத்துங்க அப்பா என்று நீங்கள் நாளும் இந்த திருப்பலி நேரத்தில் அவருடைய கூடாரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய தேவைகள் அனைத்து அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அப்படியாக இந்த நாளில் எரேமியா 31:12 வாசிப்போம். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். இதற்கு முன்னதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நம்மளுடைய துக்கங்களை அனைத்தையும் போக்குபவர். நம்மளுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுப்பவர் கர்த்தர். அப்படியாக தேவன் நம்முடைய வாழ்வில் செயல்பட்டு நமக்கு எதிரடையான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் விரக்தியிலும் உற்சாகமில்லாமலும் வாடுபடி தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை என்றாலும் நாம் விரக்தி ஆகாமல், நம் மனம் சஞ்சலம் படாமலும் பயப்படாமலும் நாம்
ஆண்டவரை நோக்கி அவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தேவன் தம்முடைய நற்குணத்தையும் நம் மேலுள்ள தமது அக்கறையையும் காண்பிக்கவே நமது வாழ்வில் தொடர்ந்து செயல்படுகின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இப்படியாக நமக்கு புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த எரேமியா வார்த்தையை நமக்கு அழகாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு மன கலக்கத்தையும் கவலையையும் உண்டாக்கும் விஷயங்கள் என்னவென்பது நீர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும் சகல உரிமையும் உமக்கே உண்டு என்பதை அறிக்கை செய்கிறேன். நான் உமது மகத்துவத்தையும் என் மீதான உமது அன்பையும் காண எனக்கு உதவி செய்வீராக என்று இந்த நாளில் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் அவரை தாழ்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நோக்கி நம் தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் கர்த்தர் ஒருவரே. நீங்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், உள்ளத்தில் இருந்து கூப்பிடுங்கள். அவரை நாம் நம்பிக்கையோடு கூப்பிடும் பொழுது நமக்கு அனைத்தும் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அப்படியாக இந்த நேரத்தில் அவரை நம்பிக்கையோடு அவரை துதித்து நாம் பாடி மகிழ்வோமாக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொர்நேலியுவின் வீட்டாரின் மேல் நடந்த பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலும் ரட்சிக்கப்படுதலும். கொர்நேலியுவின் வீட்டாரின் மேல் நடந்த பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலும் ரட்சிக்கப்படுதலும். பேதுரு தன்னுடைய அனுபவ சாட்சியில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை பகிர்ந்து கொள்ளுகிறான். பேதுரானவன் ரட்சிப்பு என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் மிக மிக அவசியம். இது நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நாள் ஆரம்பித்து ஜீவிய காலம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற வேண்டியதொன்று. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அப்போஸ்தலர் காலம் துவங்கி இன்றும் பெருகி வருகின்றன. இந்த ரட்சிப்பின் திட்டம் தொடர்ந்து செயல்முறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. மனுக்குளம் முழுவதும் முழு ஏக்கத்தோடும் வேண்டி நிற்பது ரட்சிப்புக்காகவே. மனிதனுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையில் நித்தமும் பொல்லாதவையாய் இருப்பதால் அவன் தேவனுக்கு சத்துருவாய் மாறியிருக்கிறான். அப்படியாகத்தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். நாம் அசுத்தாவினுடைய கிரியைகளினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆவியானுடைய பசுத்த ஆவியானுடைய கிரியைகளை நாம் வாழ்ந்து வருவதில்லை. அப்படியாக நம்மை சத்துருவானவன் தேவனுக்கு விரோதமாக நம்மை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அனைவரும் அப்படியாக வாழாமல் அவனுடைய வாழ்வில் அவனுடைய பாதையில் சாத்தானை விலகி நாம் அவனுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் தேவனுக்கு அந்நியனாய் இருக்கிறபடியால் அவனுக்கு பாவ மன்னிப்பு அவசியம். அவன் சாத்தானுடைய வாழ்க்கையில் அவன் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படியாக கர்த்தர் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க அவசியமாய் இருக்கின்றார். நாம் பாவ படுகொலியில் இல்லாமல் பசாசுகளுக்கு அடிமையாகாமல் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து மீட்டு, நம் பாவங்களிலிருந்து மீட்டு, அந்த சாத்தானுடைய வாழ்க்கையிலிருந்து மீட்டு, அந்த சாத்தானுடைய பாதையிலிருந்து மீட்டு நம்மை கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து அவருடைய பாதையில் செல்ல நம்மை அழைக்கின்றார். அப்படியாக நமக்கு பாவ மன்னிப்பு கர்த்தரிடத்தில் நிச்சயம் உண்டு. ஆனாலும் நாம் பாவத்தின் மேல் பாவம் செய்யக்கூடாது. ஒருவரை அந்த பாவத்தை செய்வோம் என்றால் மறுபடியும் அந்த பாவத்தில் நாம் விழாமல் ஆண்டவருக்காக நாம் கர்த்தரிடத்தில் அவருடைய பாதத்தில் நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து என் பாவங்களை கழுவி இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று நாம் அனைவரும் முறையிட வேண்டும் கர்த்தரிடத்தில். அவன் தன் பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை விசுவாசித்து மனஸ்தாபத்துடன் அவற்றை அறிக்கை செய்து தேவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான். 1 யோபு 1ஆம் அதிகாரம் 7-9 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே போல 1 யோபு 1:12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த அர்த்தங்கள் புரியும். அவனுடைய பழைய மனிதன் கர்த்தரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற இவ்வனுபவம் மனம் திரும்புதல் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையான மனம் திரும்புதலை கொண்டு இலவசமாக இந்த பாவ மன்னிப்பை இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனிடமிருந்து பெற்றுக் கொள்வதே ரட்சிப்பு. நம் பாவங்களை கர்த்தர் அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ரட்சிப்புக்குள் அழைக்கின்றார். அப்படியாக அந்த ரட்சிப்பை நாம் முழுமனதோடு பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைய ரட்சணிய நாள் இதை ஒவ்வொரு மனிதன் அனுபவமாகிக் கொள்வது மிகவும் அவசியம். இதுவே தேவனுடைய பரிபூரண சித்தமாகும். இதை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலும் 2 பேதுரு 3:9 நீங்கள் வாசித்திருப்பீர் என்றால் உங்களுக்கு அர்த்தங்கள் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நமது ரட்சிப்புக்கு காரணானார். அவரே நமது பாவங்களை உணர்த்துகிறவர். நாம் பாவிகள் என்று உணர்ந்தவுடன் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவையை உணர்ந்து கொள்கிறோம்.
வருந்தி மனம் திரும்பி இயேசுவிடம் அறிக்கை செய்வதால் நாம் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நாம் தேவனிலும் அவரது கிருபையின் ஈவிலும் வைக்கும் விசுவாசத்தினால் நாம் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறோம். இது உண்மை. ரட்சிப்பு முழுக்க முழுக்க தேவனின் இரக்கம் மற்றும் கிருபையின் விளைப்பே. அவருடைய ரட்சிப்பு என்பது நமக்கு கொடுக்கும் பொழுது முழுக்க முழுக்க அவருடைய இரக்கம் மற்றும் கிருபையின் விளைவே நமக்கு. எந்த மனிதனும் தனது சொந்த விருப்பத்தாலும் முயற்சியாலும் தேவனுடைய கிருபையையோ இரக்கத்தையோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் தமது சொந்த விருப்பத்தாலும் முயற்சியாலும் தேவனுடைய கிருபையை இரக்கத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமர் 9:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவின் சிலுவை மரணத்தினாலும் அவர் சிந்திய இரத்தத்தினாலும் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். உண்மை. விசுவாசிகள் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாகும் போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வடிவில் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்கு புது சிருஷ்டிகளாக நம்மை மாற்றுகிறார் கர்த்தர். 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், புனிதப்படுத்துகிறார். பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்தி நமக்கு வழிகாட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ உதவி செய்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவர் இல்லையெனில் அவர் கிறிஸ்துவுக்குரியவர் அல்ல. ரோமர் 8:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்து நம்மில் வாசமாய் இருந்தால் மட்டுமே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் அனைவரும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழும் பொழுது கிறிஸ்துவோடு ஒன்றித்து நாம் வாழ்வோமானால் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நமக்கு பங்கு உண்டு, அவருடைய இடத்தில் நமக்கு பங்கு உண்டு. அப்படியாக நாம் அனைவரும் அவரோடு நாம் வாசமாய் இருந்தால் மட்டுமே நாம் அனைவரும் அவருக்கு சொந்தமான பிள்ளைகள், அவருக்கு சொந்தமான குடும்பங்கள். அப்படியாக நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைய நாளில் இந்த வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் தாமே உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் காணிக்கைக்கு செல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காணிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். உங்களை முழுவதும் காணிக்கையாக அர்ப்பணியுங்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கையின் பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாக அவர் கொடுப்பார். இந்த நேரத்தில் காணிக்கை கடந்து செல்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்திருளும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டுடைய திருவுடலிலும் திரு ரத்தத்தை பகிர்ந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும்
நம்மையே நாம் அவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்போம். அவருடைய திருவுடலாலும் திரு ரத்தத்தாலும் நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துபவர். அப்படியாக நாம் அனைவரும் இந்த திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் ஒருமனப்பட்டு நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோமாக. கடைசியாக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி பலி பாடல் பாடி அனைவரும் நன்றியோடு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக் கொள்வோமாக. Oh
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.